கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, கிரேட் நிக்கோபார் தீவில் உள்ள சபைகளின் சார்பாக, அங்குள்ள எல்லா ஊழியர்களுடைய சார்பாக அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள் செலினா செக்கினா இங்கே தான் ஐக்கியமாக இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே எல்லா வாரமும் வருவதற்கு அவர்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஆனால் நாட்களிலே ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை அறிகிற அறிவில் பிள்ளைகள் சபையோடு கூட வளருவதற்கும் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபங்களினாலும் நாங்கள் அங்கு கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே 7 ஊழியர்கள் உண்டு. நாங்கள் குடும்பமாக கிரேட் நிக்கோபார் என்ற தீவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். மற்றவர்கள் அந்தமான் மற்றும் நார்த் அந்தமான் பகுதிகளிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் அங்கு தேவனுடைய பாதுகாப்போடு கூட இருக்கிறோம் என்றால் உண்மையாகவே தேவனுடைய கிருபை. நாங்கள் தமிழகம் வரும்பொழுது பார்க்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்வது, பிரதர் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம், இங்கும் நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நினைக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு ஏற்ற விதமாக எங்களை அந்த தீவிலை பாதுகாத்து நடத்தி வருகிறார். நமக்கு தெரியும், இப்பொழுது நம்முடைய தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் பல தடைகள் வட இந்தியாவில் தான் உண்டென்றார்கள். இப்பொழுது தென்னிந்தியாவிலும் அதிகமான இடங்களிலே உண்டு. எங்களுக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் அங்கு நல்ல வாய்ப்பு தான் இருக்கிறது. ஓப்பன் டோர் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கும் இப்பொழுது விரோதமானவர்கள் உண்டு. டைரக்டாக எங்களிடத்தில் வந்து அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டுடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட 31 வருடங்கள் அந்த தீவில் இருக்கிறோம். எல்லா மக்களையும் எங்களுக்கு நல்ல முறையிலே தெரியும். இன்னைக்கு அங்கே பஞ்சாயத்தில் அவங்க தலைவராக இருந்தாலும் சரி, நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய சில்ட்ரன்ஸ் அப்புறம் யூத் மீட்டிங்கில் கலந்து கொண்ட பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே வேளையில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படி வராங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நம்முடைய ஊழியங்களை குறித்தும் நம்ம செய்ய காரியங்கள். ஆகவே எங்களை ஒரு விதமாக தான் பார்ப்பாங்க. ஆனாலும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இதுவரைக்கும் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். ஏனென்றால் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் ஊழியம் செய்யக்கூடிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. அதன் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய பாதுகாப்பினாலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இப்போ நாங்கள் கடந்த நவம்பர் டிசம்பர்ல ஒரு 21 இடங்கள்ல நாங்கள் காஸ்பல் மீட்டிங் நடத்தினோம், சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்தினோம். அப்போ இந்த வருஷம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த பஞ்சாயத்துலலாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்வோம். ஏன்னா ஒரு சிலர் எங்ககிட்ட புரியாமலே எங்களை விரோதிக்கிறது உண்டு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், 3 அசம்பிளிலையும், கேம்பல் பை, ஜோகிந்த நகர், காந்தி நகர் அசம்பிளியில் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒழுங்கு பண்ணி நாங்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, பஞ்சாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் எனக்கு கூப்பிட்டோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தளவு அநேக மொழி பேசக்கூடிய மக்கள் உண்டு. நிக்கோபாரிஸ் லோக்கல் பீப்புள் உண்டு, ஷோம்பன்ஸ் உண்டு, மற்ற மால்டோ, சந்தாடி அவங்களும் எங்கள் தீவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே யார் இன்வைட் பண்ணாலும் வந்துடுவாங்க. ஆகவே கிட்டத்தட்ட நான் 3 அசம்பிளிலும் நிறைய பேர் வந்தாங்க. வந்து அவங்க உட்கார்ந்தாங்க. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், மீண்டவர் வரப்போகிறார், தற்போதுள்ள சூழ்நிலைலாம் சொல்லி நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். ரொம்ப அப்புறம் நாங்கள் அவங்கவுங்க மொழிகளில் நாங்கள் புக்லெட் கொடுத்தோம், நியூ டெஸ்ட்மெண்ட் நாங்கள் கொடுத்தோம். ரொம்ப வாஞ்சியோடு கேட்டாங்க. விரோதமாக இருந்தவங்க கூட வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சென்றாங்க. ஆகவே வாய்ப்புகளை எவ்விதமாக பயன்படுத்தி நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து வரோம். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அது எங்க மேலதான் வரும். தீவில் வந்தா கூட ஏதாவது ஆபத்து வந்தா, சமீபத்தில் நாங்கள் விபிஎஸ் நடத்தினோம். போன வருஷம் 5 இடங்கள்ல நாங்கள் விபிஎஸ் நடத்தினோம். அதுல ஒரு இடம் வந்து காந்தி நகர், நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தூரமா இருக்குது. அப்போ பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்சு ராத்திரி 8 மணிக்கு நான் ரோட்ல கொண்டு நாங்கள் விட்டுருவோம். அங்கிருந்து சில பிள்ளைகள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவங்க நடந்து போவாங்க. அங்கே வாய்க்கால் இருக்கும், நாளின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கே அதிகமா இருக்கும். நிறைய முதலைகள் இருக்கும். கடைசி நாள் ஃபைனல் டேல வந்து 10 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும் அந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும். அவங்க வந்து சொன்னாங்க, அங்கிள் ஆண்டி நேத்து நாங்க அந்த வெளியில போகும்போது அந்த பிள்ளைகள் அந்த அதுக்கு ஃபைனல் டேக்கு முந்தின நாள் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்க்கால் பக்கத்துல ஒரு பெரிய முதலை வாயை பிளந்துகிட்டு இருந்திருக்கு. அது இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மர கட்டை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அதை ஜம்ப் பண்ணிருக்கு. இந்த பிள்ளைகளை பிடிக்கிற ஏதோ ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அந்த பிள்ளைகள் அந்த பக்கம் குதிச்சு எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சு அடுத்த நாள் வந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து எங்களுடைய விபிஎஸ் ஃபைனல் டேல அவங்க சாட்சி சொல்றாங்க, இப்படி நாங்க போனோம்,
பெரிய முதல்ல இருந்துச்சு. நானும் அண்ணனும் நாங்க 2 பேரும் தான் போனோம். திடீர்னு அது பாஞ்சுது. எங்களுக்கு தெரியல அது பெரிய கட்டன்னு நினைச்சு. அதுக்கு முன்னாடி நெறைய மாடு, நாய்கள் எல்லாம் அந்த பகுதியில பிடிச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் எங்கள காப்பாத்துனார்ன்னு சொல்லி அந்த 2 சண்டே ஸ்கூல் ஜார்க்கண்ட் பிள்ளைகள் வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. நாங்களும் ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தணும். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டால் கூட, நாங்க பிபிஎஸ் நடத்துறோம். எத்தனையோ காடுகள்ல பிள்ளைகள், அங்கங்கலாம் பிள்ளைகள கூட்டு போறோம். யூத் மீட்டிங் எல்லா செகண்ட் சாட்டர்டே எங்களுடைய ஐலேண்ட்ல யூத் மீட்டிங் தான். கிட்டத்தட்ட 80, 100 யூத் ரெகுலரா எல்லா சாட்டர்டே அட்டெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் சாட்டர்டே நாங்களும் போவோம். ஏதாவது ஒரு ஆபத்து பிள்ளைகளுக்கோ, அந்த வரக்கூடியவங்களுக்கோ ஏற்பட்டா, அது நம்முடைய ஊழியத்த பாதுகாக்கும். பாதிக்கும். இந்த 31 வருடங்கள்ல ஆண்டவர் செய்த காரியங்கள நினைச்சு பார்த்தால் ஆச்சரியமா இருக்குது. எங்களை மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் ஆண்டவர் விதமா பாதுகாக்கிறார். ஏன்னா, சபைக்கும் ஊழியத்திற்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு வைங்களேன், அது மொத்தம் நம்மள பாதிக்கும். அங்க சர்ச்சுக்கு போனாங்க, அங்க மீட்டிங்க்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நம்முடைய ஊழியத்திற்கு உண்டு பண்ணும். ஆகவே நான் உங்களுக்கு இதெல்லாம் பத்தி சொன்னேன்னா, இந்த இத்தனை வருடங்கள்ல எவ்வளவோ விதமான ஆபத்துகள்ல இருந்து, எவ்வளவு விதமான கஷ்டங்கள்ல இருந்து, பாடுகள்ல இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அதுக்காக நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆகவே தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆங்காங்கு ஊழியம் செய்றாங்க. அநேக எதிர்ப்புகள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன சபைக்கும் ஊழியத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் விரோதமானவர்கள் எழும்பிக் கொண்டே இருந்தாலும், ஒன்று மாத்திரம் நிச்சயம், இன்னும் வாஞ்சை உள்ள மக்கள், தாகமுள்ள மக்கள், சத்தியத்தை தேடக்கூடிய மக்கள், இறைவனை காண வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள மக்கள், கோடான கோடி மக்கள் நம்முடைய தேசங்கள்ல உண்டு. ஆகவே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அதை கேட்பதற்கும் ஜனங்கள் உண்டு. ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் தாம் நிச்சயமாக இந்த ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துவார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் அந்த மன்னிக்குப்பார் தீவின் ஊழியத்திற்காகவும், இன்னும் ஸ்தல சபை உண்டாகாத தீவுகளுக்காகவும் அநேக தீவுகள் உண்டு. அந்த தீவுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ துருக்கியெல்லாம் தாக்கின அந்த பூமி, அந்த எர்த்குவேக்கினுடைய ஸ்கேல்லாம் எல்லாம் எங்களுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்த பக்கத்துல தான் இருக்குது. ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை பாதுகாக்கிற அநேக பூமி எதிர்ச்சிகள். எங்களுடைய நிக்கோபார் ஐலாண்டை பொறுத்தளவுல எல்லாமே சிங்கிள் பில்டிங் தான். பொதுவா வுட்ல, மரத்துல உண்டான பில்டிங் தான் இருக்கும். நான் அந்தமானுக்கு போகும் பொழுதுலாம் 92லலாம் மேக்சிமம் அந்தமான் நிக்கோபார்கள்ல சிங்கிள், அதாவது மரத்தினாலதான் அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. அதனால பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. இப்ப நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படிதான் இருக்குது, நாங்க இருக்கக்கூடிய ஐலாண்ட்ல. ஆனால் அந்தமான்ல போர்ட்லேர் போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஏன்னா டூரிஸ்ட்லாம் வர்றதுனால. ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த பூபிதர்ச்சிலாம் கேட்கும் பொழுது இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார். தொடர்ந்து அவர் பாதுகாக்கும்படியாக நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஐலாண்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எவிடேசர் சபையிலிருந்து வரலாம், இவ்வளவு பயமுறுத்திட்டு வாங்கடான்னு நாங்க இருக்கணும். 31 வருஷம் நாங்க இருக்கோமே, வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கப்பல் பாதுகாப்பானதுதான். எல்லா பிரயாணத்தை காட்டிலும் கப்பல் பாதுகாப்பானது. என்ன பயங்கரமா ஆடும், சீரப்பா இருக்கும் பொழுது விளைவினெல்லாம் வரலாம். ஆனால் மற்ற இந்த பிரயாணங்கள் எல்லாம் காட்டலாம், ரோட்ல போறது, பிளைட்ல போறது, இதெல்லாம் காட்டிலும் பாதுகாப்பான பிரயாணம் கப்பல், பேசஞ்சர் கப்பல். அதுவும் அந்தமான்ல இருந்து எங்களுடைய கிரேட் நிக்கோபார் அந்த ரூட்டு பாதுகாப்பா வரலாம். வரலாம். ஜோமினிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜோசப் ராஜன் பிரதர், டாக்டர் தினேஷ் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், வாங்க டீமா வரலாம் எங்களுடைய ஐலாண்டுக்கு, கிரேட் நிக்கோபாருக்கு. அந்தமானுக்கு வந்துட்டு போறது அவ்வளவு கடினமான காரியம் கிடையாது. டெய்லி பிளைட் இருக்கு. நம்ம ராஜேந்திர பிரதரோட அந்தமான்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கிரேட் நிக்கோபாருக்கு வரணும்னா நீங்க அந்தமான்ல இருந்து கப்பல்ல வந்துதான் ஆகணும். 2 நாள் அல்லது 3 நாள். இப்போ நல்ல நல்ல கப்பல் விட்டுருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான கப்பலா இருக்கும். நாங்கெல்லாம் பங்க்ல தூங்கவே முடியாது. மேலதான் படுத்துட்டு வரும். மேல வந்த மழை வந்துடும், திரும்ப உள்ள வரணும், அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இப்பெல்லாம் நல்ல புது கப்பல்கள் அவங்க அந்தமான்ல இருந்து எங்களுடைய கிரேட் நிக்கோபார்க்கெல்லாம் விட்டுருக்காங்க. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானால் டீமா, ஒரு டீமா நீங்க வரலாம், அல்லது குடும்பமா வரலாம். அப்படி சிலர் வந்துட்டு போறாங்க. ஆகவே வந்து எங்களோடு கூட நீங்கள் சில நாள் தங்கி இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மால்டோ சந்தாலி இந்த மொழி பேசக்கூடிய மக்களும் எங்க ஐலாண்ட்ல நிறைய இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 வருடங்களாக அவங்க மத்தியில நாங்க ஊழியம் செய்யறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 11th 12th படிக்கும்போது என்னுடைய மனைவியும் கூட அந்த படிக்கும் பொழுது விசுவாணி எஃப்எம் அந்த மீட்டிங்கல்ல இந்த மக்களை பத்தி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னுடைய மனைவிக்கு கூட அந்த வாஞ்சி இருந்துதான், எங்க அந்த மால்டோஸ் மத்தியில போகணும்னு. அங்க போய் சென்று அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும். நாங்க போனதோ கிரேட் நிக்கோபார். கிரேட் நிக்கோபாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் எந்த சம்பந்தமா இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால்
17 வருடங்களாக 1000ற்கு மேற்பட்ட மால்டோ 20லிருந்து ஒரு 25 வயசா இருப்போம் வாலிபர்களை நாங்க சந்திக்கிறோம். அவங்க எங்களுடைய சுனாமியினுடைய பாதிப்பு ஏற்பட்ட அந்த ரோட பண்றாங்க. இன்னும் எங்க தீவுல முடியல. இன்னொரு 10-15 வருஷம் இருப்பாங்க. நாங்க இருக்கிற 0 பாயிண்ட்ல இருந்து 61 கிலோமீட்டர். இப்ப கிட்டத்தட்ட அவங்க 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரோடு போயிருக்கு. இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர். அதெல்லாம் காடுகளுக்குள்ள பயங்கர ஸ்லைடிங் இருக்கும், பயங்கர பள்ளத்தாக்கா இருக்கும். அங்கதான் தங்கி ஊழியம் செய்யறாங்க. நாங்க அவங்கள சந்திக்க போவோம். மாசத்துல 1 நாள் அல்லது 2 நாள். ரொம்ப கஷ்டம் தான். நடந்து போகணும் ஒரு 1 மணி நேரம். மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப ஸ்லைடிங்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல கரண்ட் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. இப்போ கூட அவங்க மத்தியில சென்று நாங்க ஊழியம் செய்ய ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் நாங்க கூப்பிட்டா எல்லாரும் ஒரு இடத்துல கூடிடுவாங்க. அவங்க மத்தியிலும் கடந்த பல வருடங்களாக நடைபெற்றிருக்கு. அதுல சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க ரொம்ப நேரம் காலை 4 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு ஆராதனைக்கு நடந்து ரொம்ப தூரம் நடந்து அப்புறம் ஒரு மணி நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ணிலாம் வரக்கூடிய அந்த சகோதரர்கள் உண்டு. ஆகவே அவர்கள் மத்தியிலும் லோக்கல் பீப்புள் நிக்கோபாரிஸ், அது போக காடுகளில் இருக்கக்கூடிய ஷோம்பன், இவங்க தான் எங்க ஐலாண்ட்ல அந்தமான்ல தான் ஜெரவாசு, ஓங்கி, சாண்டமானிஸ், இப்படிப்பட்ட சென்டினல்ஸ் போன்ற அந்த ஆதிவாசிகள் அந்தமான் குரூப்ல இருக்கிறாங்க. ஆகவே லோக்கல் பீப்புளும் சரி, மற்ற இந்தியாவின் பல இடங்களில் இருந்து வந்து செட்டில் ஆகியிருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபியுங்க. இருக்குது போராட்டங்கள், வாய்ப்புகளை பிசாசு தேடிக்கொண்டிருக்கிறான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்போது சபைக்கும் ஊழியத்திற்கும் விரோதமாக செயலான பிசாசு தேடுறான். நாம் கர்த்தருடைய பலத்தோடு கூட தொடர்ந்த எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வதாக, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் இப்பொழுது தியானிப்பதற்காக லூக்கா 12வது அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்வோம். हिंदी भाई लोग भी बैठा करके राजू ब्रदर बोला है। लूको सत्याई 12 में हम लोग जाएंगे। लूक चैप्टर 12, लूक चैप्टर 12 ஒன்றாவது வசனத்தை யாராவது வாசிங்களேன். 12:1. போதும். இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கும் காண்பதற்கும் ஒரு திரள் கூட்டம் அங்கு வருகிறது. மிதிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை பார்த்து சில காரியங்களை சொல்றார். 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர்களுக்கு சில நானே हिंदी 2 பேசுறேன் சரி. किसी के पास हिंदी बाइबल है, आप लोगों के बीच थोड़ा दे सकते हैं? எங்க சபையில வந்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். நாங்க என்ன மொழி பேசுறோம்னு, தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி அப்படின்னு பெங்கால் நிறைய மொழி இருப்பாங்க. நிறைய மொழிகள்ல படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மொழியை படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் புரியும். எல்லாருக்கும் எப்படினாலும் அவங்களுடைய தாய்மொழி புரியுற மாதிரி எந்த மொழியும் புரியாது. இப்ப சொன்ன மாதிரி அதனாலதான் பிரதர் பார்த்தாரு, சரி ஹிந்திலையும் மொழி பெயர்த்தலான்னு. சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக திரள் கூட்டம் அங்க வராங்க. प्रभु यीशु मसीह को मिलने के लिए बहुत सारे लोग उधर आए थे. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து சில காரியங்களை சொல்றாரு. अपना शिष्यों को देखकर कुछ बात बताएं. அததான் இந்த வேளையில நம்ம தியானிக்க போறோம். तो उसके बारे में इधर ध्यान करेंगे. வேத வசனம் என்றைக்கும் மாறாதது. प्रभु यीशु मसीह का वचन कभी भी बदलने वाला नहीं. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். प्रभु यीशु मसीह कल और आज और हमेशा कभी बदलने वाला नहीं. அதுபோல அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனமும் மாறாதது. इसलिए उनके द्वारा जो वचन है वो भी कभी बदलने वाला नहीं. முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆலோசனை தான் இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. शुरुआत में प्रभु यीशु मसीह जो वचन दिए वो अभी भी आज भी हमको दे रहे हैं. ஆகவே இந்த காலகட்டத்துல பலவிதமான பாடுகள் சபைக்கு உண்டு. तो आज का दिन में भी बहुत उपद्रव है अपना जो कलिसिया में. சபைக்குள்ள உண்டு, சபைக்கு விரோதமாக வெளியே இருந்து உண்டு. तो कलिसिया में भी है और कलिसिया के बाहर में भी है. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிற உபதேசம் இந்த 12வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். तो इस परिस्थिति में हम कैसे रहेंगे बोल के सो इस भाग से हम सीख सकते हैं. சீசர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். तो अपना जो शिष्य लोग हैं उन लोगों को देखकर उन्होंने अपना बात बताए. முதல்ல சொல்றாரு, எச்சரிக்கையாக இருங்கள். तो उन्होंने बताया जो आप लोग सावधान रहना. எதற்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்?
इसलिए सावधान रहना है। இங்கு சொல்லப்பட்ட 2 காரியங்களை பார்க்கிறோம். 1வது வசனத்துல जो इधर जो पहले जो वचन है उसमें 2 कार्य को हम देख सकते हैं। பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். तो புளித்தமா எனக்கு சரியா ஹிந்தில சொல்ல தெரியல. जो हटा आत्मीरी आटा जो है पुराना हो गया जो आटा है उसको बोलते हैं। சரி, அந்த அதனுடைய அதாவது பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. जो परिचय का जो उपदेश के उसके बारे में ऐसे बता रहे हैं। அங்கே இதனுடைய அர்த்தம் என்ன? इसका जो अर्थ क्या है? ஒன்று உபதேசம், एक तो जो उपदेश है, இரண்டாவது அவருடைய மாய்மாலம், उसके बारे में जो कपट कपट बातों को हम बताते हैं। இரண்டையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க तो வேண்டும் என்று दोनों சொல்கிறார். का जो कपट और जो इसके बारे में थोड़ा ध्यान रहना। அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே நாம் முதல் நூற்றாண்டுல பார்க்கும் பொழுது சபையானது இந்த 2 காரியங்களை எச்சரிக்கையா இருக்கணும். तो जो शुरुआत में जो सभा कलीसिया गई इस दोनों बात में और ध्यान रहना बहुत जरूरत है। பரிசேயருடைய உபதேசம், जो परिचय का जो उपदेश है, நம்ம அந்தியோகியா சபையில ஒரு பிரச்சனை வருது. जो अंतियोक सभा कलीसिया में उसमें एक एक बात आया था। அங்கு எருசலேமிலிருந்து வந்த சில யூத விசுவாசிகள் அங்கு வந்து உபதேசம் பண்றாங்க. जो जेरूसलेम से कुछ लोग आए उन लोग आके उनके बीच में उपदेश कर रहे थे। மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று பிரசங்கம் பண்றாங்க. मूसा के न्याय प्रमाण के बारे में बता रहे थे। அதாவது அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. तो उधर बहुत बड़ा बात हुआ था। பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு போறாங்க. पौल और बरनबास और जेरूसलेम में जा रहे थे। அப்ப அங்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிறது. तो उसके उस जो परिस्थिति थी उसके एक बात हुआ था, अच्छी बात हुआ था। அங்கு பேதுருவும் யாக்கோபும் அதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். पत्रोस याकूब उसके बारे में बात कर रहे थे। அப்ப அவங்க எழுதி எல்லா தேசத்தில் உள்ள அந்த புறஜாதிகள் விசுவாசிகளுக்கு கடிதங்கள் அனுப்புறாங்க. तो उन लोगों ने अपना हाथ में जो चिट्ठी लेकर सबको भेज रहे थे। அதாவது விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். जो विश्वास के द्वारा हम उद्धार हो सकते हैं। தேவனுடைய கிருபையினால தான் யூதர்களும் புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுறாங்க. जो प्रभु का कृपा के द्वारा जो यूद लोग है और जो अन्य लोग है सब लोग उद्धार में आ सकते हैं। புறஜாதிகளுக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிடைத்தார் அப்படிதான் யூதர்களுக்கும் கிடைக்கப்பெற்றார். जो पवित्र आत्मा जैसे जो अन्य यूद लोगों को मिला वैसे वो अन्य लोगों को भी मिलेगा। அப்ப அந்த பிரச்சனையை அங்க அவர்கள் தீர்க்கிறார்கள். तो उधर जो उसमें उन लोगों के बीच में ये जो बात हुआ था वो उसका एक रास्ता बना था। இவ்விதமான ஒரு பொல்லாத உபதேசங்கள் பழைய ஆதி நாட்கள்ல இருந்து சபைக்குள் வந்து கொண்டே இருக்கின்றன. ऐसे एक जो बात है जो कलीसिया के बीच में शुरुआत से आए थे। ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. तो इसके बारे में जागृत रहना और बहुत जरूरत है। அப்ப இந்த எச்சரிப்பு நமக்கும் உண்டு. तो ये जो बात है हमारा बीच में भी जरूरत है। முன்னாடிலாம் பொய்யான உபதேசங்கள் வரணும்னா சர்ச்சில் வந்து யாராவது பிரசங்கம் பண்ணாதான். तो उसी जमाने में अगर वो गलत जो उपदेश है कलीसिया में आएगा तो और कोई आके प्रचार करते उसके द्वारा होता था। இப்பொழுதெல்லாம் எல்லாருடைய கைகளிலும் இருக்குது. तो आजकल के दिन में जो अपना हाथ में जो सेल फोन में उधर उसके द्वारा भी आ सकते हैं। இதை நம்ம விட முடியாது, நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். इसके हम लोग प्रयोग करना ही पड़ेगा। அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பொய்யான உபதேசத்திலே விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். तो हमारा जीवन में और हम और अपने बच्चे इस ये गलत उपदेश में नहीं गिरना इसके बारे में हम बहुत ध्यान रहना और बहुत जरूरत है। மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். तो आजकल इसी बातों में बहुत ध्यान रहना बहुत जरूरत है। அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்திற்கும் சபைக்கும் விரோதமான உபதேசங்கள் ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. जो प्रभु यीशु मसीह को और अपना कलीसिया को जो प्रभु यीशु मसीह का कलीसिया उसके विरोध बहुत गलत उपदेश शुरुआत से आज तक होता ही रहता। ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். तो आजकल हम बहुत ध्यान रहना और सावधान रहना बहुत जरूरी है। எல்லாருடைய கையில தான் செல்போன் இருக்குது. तो आजकल हमारा हाथ में सभी के हाथों में सेलफोन है। வாலிப பிள்ளைகள் அதாவது பொய்யான உபதேசத்தில் விழக்கூடிய காலம் இந்த காலம் அதிகமாக காணப்படுகிறது. तो जवान लोग हैं उन लोग गलत उपदेश में गिरने के लिए बहुत गिरने का बहुत मौका है। இப்படி நம்முடைய பிள்ளைகள் பல இடங்களுக்கு செல்கிறார்கள். हमारा बच्चे बहुत जगह में जाते हैं। ஆகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் அவர்கள் பார்க்கக்கூடிய காரியங்களிலே விழுந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய அநேக சூழ்நிலைகள் இன்றைய உலகத்திலே உண்டு. तो उन लोग बहुत सारे लोग
लोगों को देखते हैं और प्रभु का प्रभु से और दूर जाने के बहुत सारा रास्ता है इस दुनिया में मिल जाता है। ஆகவே கண்ணீரோடு நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம் இது. सो अब हम लोग जो बच्चों को प्रार्थना करना बहुत जरूरत है। நல்ல இதிலே வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களும் ஒன்று. इसके बारे में आके वो सदियों को जो सच्चा सत्य को सीखा उन लोग भी है। எங்க தீவுல சமீபத்துல 2 சாட்சி உங்களுக்கு நான் சொல்றேன். तो हमारा जो आइलैंड है उसमें जो दो साक्षी है, दो गवाह है, वो आपको बताना चाहता हूँ। சைஜோன்னு ஒரு பையன், एक भाई का नाम है सईजो है, இன்னொரு ஜான் பிரிட்டோ. एक दूसरा है जान पीटर। எங்க தீவுக்கு வந்தாங்க. हमारा वो जो आइलैंड में आए थे கிட்டத்தட்ட 8-9 வருஷம் முன்னாடி. वो 7-8 साल पहले। அங்க வந்து அங்க நம்முடைய மீட்டிங்ல கலந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. तो हम हमारा कलिसिया में आए थे, हमारा मीटिंग में भी अटेंड किए थे। இந்த சைஜோ அவனுடைய ஃபேமிலி எல்லாம் பெண்டிகாஸ்ட் பேக்ரவுண்ட்ல. जो सईजो वो भाई उनका जो परिवार है वो पेंटिकास्ट लोग है। ஆகவே எங்ககிட்ட இந்த ஹோலி ஸ்பிரிட் அந்நிய பாஷை போன்ற காரியங்களை நிறைய அவன் எங்கிட்ட வாக்குவாதம் செய்தது உண்டு. ये उन लोग जो पवित्र आत्मा और जो अन्य भाषा बात करते हैं उसके बारे में हमारा बीच में उन लोग विवाद भी किए। அப்படி அவன் வராம விட்டுட்டான், போயிட்டான். सो ये विवाद करके तो हमारा बीच में नहीं आए थे। கிட்டத்தட்ட 4-5 வருஷங்களாக எங்கிட்ட பேச மாட்டான். 4-5 साल हमसे बात भी नहीं करते थे। ஆனால் எங்களுடைய அந்த குரூப்ல அவன் நாங்க சில மெசேஜ் போடுறது உண்டு. என்னுடைய வைஃப் தான் அவங்க போடுவாங்க. तो हमारा जो ग्रुप है उसमें हम बीच बीच में मैसेज भी डालते हैं। அதுல அவன் ஜான் பி தாமஸ் பிரதருடைய அந்த இத அவன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். तो जो जान बी தாமஸ் है उनका जो उनके मैसेज के बारे में वो व्हाट्सएप ग्रुप के द्वारा वो देखने लगा। ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான். एक दिन उसने फोन किया था। ஃபோன் வந்து எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. तो फोन आएगा तो मेरे को बहुत आश्चर्य लगा। ஓ சைஜோ இப்படி எனக்கு ஃபோன் பண்றானே. ओ ये भाई सईजो भाई मेरे को फोन कर रहे हैं। அப்ப கேட்டது என்ன மன்னிச்சுக்கிடுன்னு கேட்டான். उन्होंने बोला मेरे को माफ करना। இவெல்லாம் நான் தெரியாம நான் உங்களை இந்த காரியங்களை திட்டி இருக்கிறேன். इतना दिन मैं नहीं जानता था आपके बारे में, मैंने गलत सोचा था। நான் நாளையில இருந்து சபைக்கு வரேன். तो कल से मैं गलसिया में आऊंगा। சபைக்கு வந்தா उन्होंने कलिसिया में आए, எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டான். सबके सामने माफ किया, माफ मांगा। இன்னைக்கு சபை நைக்கத்துல இருக்கிறான். तो आज हमारा जो कलिसिया में आ रहे थे ஜான் பிரிட்டோவும் அதே போலதான். वो जान पीटर भी वैसे ही है। அவனுடைய ஃபேமிலி எல்லாம் மொத்தம் கேத்தலிக், அவங்க அந்தமான்ல. तो उसका जो परिवार है कैथोलिक परिवार है। அவங்க எல்லாரும் எங்களுக்கு விரோதமா கூட வந்தாங்க. तो उन लोग हमारा एक जमाने में उन लोग हमारे विरोध में थे। அவன் எங்களை விட்டு வேற ஐலாண்டுக்கு போயிட்டான். तो हम हमारा जो आइलैंड से दूसरे आइलैंड में चले गए। ஆகவே இந்த நம்முடைய பிரதர் லிங்க் இதெல்லாம் அவனுக்கு கிடைச்ச அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு காரணம். तो हमारा उपदेश के बारे में उन्होंने जाकर और प्रभु यीशु मसीह के जानने के लिए उनको भी मौका मिला। ஏன் சொல்றேன்னா இதை விட்டுட்டு இருக்க முடியாது நம்முடைய பிள்ளைகள். क्यों बोल रहे हैं? तो ये सब छोड़ के हम रह नहीं सकते। இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியால தான் இருக்குது. सब कुछ हमारा जो सोशल मीडिया है सेल फोन में है। கோவிட் வந்தனால படிப்பே அங்க செல்ல தான் போயிடுச்சு, ஜூம்ல தான் போயிடுச்சு. कोविड आया था जो पढ़ाई करना वो भी और सेल फोन के द्वारा हुआ था। அதை அவர்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் ஜெபம் பண்ணோம். सो इसलिए उन लोग अच्छी तरफ से उसको प्रयोग करने के लिए हम प्रार्थना करना जरूरी அதை है। தவறாக பயன்படுத்தின பிள்ளைகளும் உண்டு. वो गलत रीति से जो प्रयोग किया उन लोग भी है। 12th வரைக்கும் எங்க தீவுல இருந்த ஒரு பொண்ணு நிஷா, जो 12 पढ़ रहे थे वो ऐसे भी एक बच्चा निशा है, நல்ல விசுவாசத்துல இருந்தா. अच्छे विश्वास में थी। 12th பிற்பாடு அந்தமான் அல்லது மெயின்லாண்டு அவ ஹைதராபாத் போனா. जो 12 पढ़ने के बाद तो वो जो बेटी है वो भारत देश में जो इंडिया में आई थी। இவ்விதமான பொய்யான ஒரு அவளுக்கு கிடைச்சு அவள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டா. ऐसे गलत उपदेश उसको मिलकर वो प्रभु से बहुत दूर चला गई थी। ஆனா நாங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டார் ஜெபம் பண்றாங்க, அம்மா தங்கச்சி எல்லாரும் பிரேயர் பண்றாங்க. फिर भी हम लोगों को उनका परिवार मिलकर हम प्रार्थना कर रहे हैं। ஆகவே பொல்லாத உபதேசம் நமக்குள் வராதபடி எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். इसलिए जो गलत उपदेश हमारे बीच में नहीं आना वो सावधान रहना बहुत जरूरत है। நம்முடைய பிள்ளைகள் மத்தியில வந்துடக்கூடாது. हमारा बीच में भी हमारा बच्चों के बीच में भी आना नहीं चाहिए। அடுத்த தலைமுறையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவது தாமதமானால் ஒரு விசுவாசத்தில் இருக்கணும். और प्रभु यीशु मसीह के आने का अगर देरी होगा तो जो उन लोग को विश्वास में रहना बहुत जरूरत है। அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த பரிசேயருடைய மாயமாலம், तो जो परिचय के बारे में उन लोग का कपट के बारे में हम इधर देख सकते हैं। ஆகவே அதை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு பேசுறாரு. उसके बारे में भी हम जो सावधान रहना जरूरत है। யார்கிட்ட சொல்றாரு? किसके बीच में बता रहे हैं? சீடர்கிட்ட சொல்றாரு. अपना जो शिष्य लोग हैं उन लोगों को बता रहे हैं। ஏன்னா அந்த குணம் அவங்ககிட்ட வந்துடக்கூடாது. ये बोले तो वो जो गुण है हमारा जो उनको शिष्य लोग के बीच में भी आना नहीं चाहिए। சீடர்கள் பொய்யானவர்களாக மாறக்கூடிய காலமும் இருந்தது. क्यों बोले तो जो शिष्य लोग हैं उन लोग को जो बदलने का दिन था उस दिन। ஏன் பேதுரு, யோவான் போன்ற ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் சீடர்கள் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. जो पत्र से जो யோவான் उन लोग भी बदलने का समय था। நமக்கு நன்றா தெரியல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலம் எல்லாத்தையும் வெளிக்காமிச்சுதான் கொர்நேலி வீட்டுக்கு போக சொல்றாரு. कोर्नेलियो के घर में जो अपने स्वप्न के बारे में सब बताकर कोर्नेलियो के घर में जाने के लिए प्रभु ने बताया। யாரையும்
தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று ஆண்டவர் பேதுருக்கு விளக்கி காமிக்கிறார். जो पेदरू को प्रभु कोई भी पक्षपात नहीं करने वाला बोल के दिखाए। அதே பேதுரு वही पतरस அந்தியோகியாக்கு வந்த பொழுது जो अंत्योक जो नगर है उधर आए। நாம அப்ப கலாத்தியர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், பவுல் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. जो पौल है जो कलाती में हम पढ़ते हैं, पौल उनके पास विवाद कर रहे हैं। நீர் யூதனாக இருக்க இப்படி சொல்லிவிட்டு ஏன் நீ விதமாக மாய்மாலம் பண்ணுகிறது என்று பேதுருவே பவுல் கேள்வி கேட்கிறாரு. जो तुम यूद है लेकिन वैसे होने के बाद भी तुम ऐसे क्यों कपट बात करते हैं। அதாவது யூதர்கள் வந்த உடனே புறஜாதிகள் இருந்து விலகி இருக்கிறாங்க. जो यूद लोग आने के बाद अन्य लोग से दूर उन लोग रहना चाहते हैं। பர்னபாஸ் கூட இழுப்புண்டு போனான் என்று அங்கு பவுல் எழுதுகிறார். बरनबास भी ऐसे गलत रास्ता में चला गया बोल के जो पत्र से लिख रहे हैं। ஆகவே நம்முடைய அன்பிலே கபடம் இருக்கக்கூடாது. हमारे प्रेम में कपट कभी नहीं होना चाहिए। அருமையா அந்த இரண்டும் அந்த முதல் நூற்றாண்டுல ஆண்டவர் சொல்றாருன்னா உங்ககிட்ட இந்த குணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. तो शुरुआत में उनके आप लोगों के बीच में ये गुण नहीं आना चाहिए। அது நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது என்று நாம் அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்திலே சமூகத்தில் हमारे बीच में भी ये गुण नहीं होना बोल के हम प्रार्थना में रहना बहुत जरूरी है। ஏனென்றால் இரண்டையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். क्यों बोलेगे तो ये दोनों बातों को प्रभु बार ला सकते हैं। 2வது 3வது வசனத்தை வாசிங்க. और दूसरा और तीसरा वचन को पढ़ेंगे। எஸ், இதுல இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. जो बाहर नहीं लाने वाला बात कुछ भी नहीं है, जो अंधकार में बात की है वो और ज्योति में प्रभु लाएंगे। அன்று யூதேயா சமாரியா கலிலேயாவில் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இன்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகின்றன. जो उसी दिन में और यूदया और समारिया और गलीलया में जो सुसमाचार बताए हैं और सुसमाचार आज भी सभी जगह में बताते जा रहे हैं। ஆரம்ப நாட்கள்ல கடந்த 13-15 வருடங்களுக்கு முன்பதாகலாம் நாங்கள் நினைத்தது உண்டு. जो उसी दिन में जो 13-15 साल के पहले हम ऐसे सोचते थे। இந்த கிரேட் நிக்கோபார்ல अनेक இடங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிச்சாச்சு. ये जो ग्रेट निकोबार है इस सभी जगह में ये जो सुसमाचार हम लोग ने बता दिए हैं। இனி நார்த் அந்தமான் அல்லது வட இந்தியாவுக்கு போகலாம்லாம் நாங்க நினைத்தது உண்டு, சுனாமி நேரத்துல நினைத்தது உண்டு. वो जो उत्तर देश में और कहीं उत्तर भारत देश में हम जाएंगे बोल के हम लोग सोचे थे। ஆனால் அது எவ்வளவு விதமா புத்தியினமான காரியம்ங்கறத நாங்க பின்னாடி புரிஞ்சுக்கிட்டோம். लेकिन बाद में हमको मालूम पड़ा ये जो डिसीजन है गलत डिसीजन है। ஏனென்றால் அந்த தீவுல தான் இருக்கிறோம். क्यों बोले तो उसी जो आइलैंड है वहीं पे हम लोग रहते हैं। எங்கேயோ இருந்தெல்லாம் अनेक மக்கள் அந்த தீவுக்கு வந்துட்டு போறாங்க. जो कई सारा जगह में भारत देश में कहीं कोने से वो जो आइलैंड में लोग आते रहते हैं। நாங்கள் அவர்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். तो उन लोगों के बीच में हम ये सुसमाचार का बताते जा रहे हैं। புது ஆட்களை நாங்க பார்த்துக்கிட்டே जो இருக்கிறோம். नया लोग आते रहते हैं। ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம் வெளியே செல்கிறது. जो हम सुसमाचार बताते हैं वो बाहर जाते रहता है। இப்ப ஜூம் மீட்டிங் மூலமாக எவ்வளவு செய்திகள் வெளியே போகுது இல்லையா? जो प्रभु यीशु मसीह का जो सुसमाचार और मैसेज जो जूम मीटिंग के द्वारा कहीं जगह में जाते रह रहा है। ஆகவே அந்த அன்று அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுது. तो उस दिन जो बात बताए हैं ये दुनिया के सब कोने में वो बताते जा रहे हैं। அதுபோல விசுவாசிகளாகிய நாம் செய்த நன்மையான காரியங்களை தேவன் கொண்டு வருவார். எனவே जो विश्वास लोग जो लोग भला काम हमने किया वो प्रभु बाहर लाते हैं। அதாவது நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாக கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். तो प्रभु के सामने एक दिन तो हिसाब देना ही पड़ेगा। நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார் என்று நாம் வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்கிறோம். ये जो पवित्र वचन में हम देखते हैं प्रभु यीशु मसीह जो हमने काम किया वो काम को जो भलाई जो काम किया उसका प्रतिफलन देने के लिए प्रभु यीशु मसीह जल्दी आने वाला है। விசுவாசிகள் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். जो विश्वास लोग प्रभु का न्याय स्थान के सामने खड़े होना जरूरत है। ஆதி முதல் இப்பொழுது வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவரை நடந்த எல்லாவற்றையும் தேவன் வெளியே கொண்டு வருவார். तो पहले शुरुआत से जो आज तक जो लोग काम किए हैं वो सबको प्रभु यीशु मसीह बाहर लाएंगे। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி செய்யக்கூடிய நியாயாதிபதி. वो नीति करने वाला और न्याय करने वाला प्रभु यीशु मसीह। நம்மளுடைய நன்மையான காரியங்கள் நாம் செய்த நன்மையான கிரியைகள் ஒருவேளை இங்கு மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நினைக்கப்படும். शायद हम जो हमारा भलाई काम को इधर भूल जाएंगे लेकिन प्रभु यीशु मसीह वो उसको बाहर लाएंगे। தேவனுக்கும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
கொலை செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் எல்லாரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். जो लोग जो अन्याय किए हैं, जो प्रभु को विश्वासी लोगों को जो विरोध किए हैं, सभी कामों को प्रभु बाहर लाएंगे। யூதா நிருபத்திலே ஏனோக்கு அப்படி சொன்னதாக யூதா எழுதுகிறார். 1000 தூதர்களோடு கூட தேவன் வர இருக்கிறார் என்று. जो यूदा का जो यूदा का जो है पत्र है, उसमें एनोक ऐसे बताते हैं सभी कामों को प्रभु बाहर लाएंगे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எல்லாவற்றையும் தேவன் வெளியே கொண்டு வருவார். इसलिए प्रभु लोगों को जो मित्र है, विश्वासी लोग है, सभी कामों को प्रभु बाहर लाएंगे। ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். इसलिए सावधान रहना बहुत जरूरत है। இந்த கடற்கரை எங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்த நவம்பர் மாதம் जो नवंबर महीना है, जो हमारा जो आइलैंड में है, கடல் என்ன செய்யும்னா கடல் தனக்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் வெளியே கொண்டு வந்து, जो समुद्र है, जो उसके बीच में जो भी है उसको बाहर लाता। அதாவது கப்பல் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், நிறைய கடல் நடந்திருக்கலாம். அப்ப எல்லாவற்றையும் அந்த கடல் என்ன செஞ்சோம், அந்த ஒரு காற்று அடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கரைக்கு கொண்டு வந்துரும். जो साज है उसमें जो टूटा फूटा हुआ सभी सामानों को जो समुद्र बाहर लाता है। அதனால நிறைய மக்கள் அந்த காற்று அடித்து கொண்டு வரும்போது கடற்கரை ஓரத்துல நிப்பாங்க. तो इस लोग क्या करते हैं, जो समुद्र के जो किनारे पे सभी लोग खड़े हो जाते हैं। நிறைய பொருள்கள் அவங்களுக்கு கிடைக்கும். क्यों बोले तो सब सारा सामान मिलेगा उधर। அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொண்டு வருவார். அவர் சிருஷ்டித்த கடல் இதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டார்? जो प्रभु ने जो समुद्र को बनाए, जो समुद्र ऐसे वो काम करेगा, तो प्रभु यीशु में से भी जरूर सारे कामों को बाहर लाएंगे। இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணக்கூடிய கூட்டம் இத்தனை வருடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. जो प्रभु यीशु मसीह के विरोध से जितने भी लोग जो है काम करते हैं और जो भी है, सभी को प्रभु यीशु मसीह बाहर लाएंगे। நிறைய குழுக்கள் இன்று உலகம் முழுவதும் உண்டு. जो बहुत सारा टीम है, ये दुनिया भर के ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். इसलिए हम सावधान रहना जरूरत ரெண்டு है। காரியங்கள்ல, दो चीज है, உபதேசம், उपदेश है, அதுபோல நம்மிடத்துல மாய்மாலம் இரண்டும் இல்லாதபடி நாம் எச்சரிக்கையா जो இருக்கணும். कपट है, ये दोनों नहीं रहना, इसमें सावधान रहना जरूरत है। ஆண்டவர் அடுத்ததாக எதற்கு பயப்படணும்னு அடுத்த காரியத்தை சொல்றாரு பாருங்க. और प्रभु यीशु मसीह किसके बारे में हम भय रहना बोल के भी बताते हैं। வாசிங்க 4வது வசனத்திலிருந்து जो 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 4 से और 7 तक पढ़ेंगे। சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். எஸ், பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். जो जिसके बारे में नहीं भय रहना बोल के भी प्रभु बताते हैं। யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார்? किसका डर हमारा दिल में होना चाहिए बोल भी बताते हैं। தேவனுக்கு பயப்படணும். जो प्रभु का भय हमारा दिल में रहना है। வெறும் சரீரத்திற்கு விரோதமாக செய்யக்கூடியவர்களுக்கு பயப்பட வேண்டாம். जो हमको हमारे जो शरीर को मार डालेंगे उसके बारे में डरने की जरूरत नहीं। நாம் விசேஷித்தவர்கள் சொல்றார் ஆண்டவர். क्यों बोले तो हम विशेष लोग हैं। அருமையான இதே ஆண்டவரை இயேசுக்கு சீடர்களை பார்த்து சொல்றாரு. அதே தான் இன்னைக்கும் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. जो शिष्य लोगों को प्रभु ने बताया वही काम आजकल भी चल रहा है। யாரெல்லாம் சரீர பிரகாரமாக பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. जो शरीर के बारे में जिसका डर है उन लोगों को प्रभु से दूर चले जाते हैं। யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ, அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டார்களோ, அவர்கள் பயப்படாம இருக்கிறாங்க. और प्रभु यीशु मसीह के रक्त के द्वारा जिसने अपना पाप को साफ किया और प्रभु को विश्वास करते हैं, उन लोग आज भी डरते नहीं है। ஆகவே நாம் விசேஷித்தவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். इसलिए हम लोग प्रभु के सामने विशेष लोग हैं। நாம் அந்த சபையினுடைய காலத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் பயப்படல. उसी जमाने में देखेंगे तो जो है अपोस्तल लोग हैं, उन लोग कभी भी डरते नहीं है। நம்ம அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம், சந்தோஷமாக எண்ணாங்க. जो अपोस्तल है उसमें 5 में हम देखेंगे तो उन लोग हमेशा संतोष है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளிலே சந்தோஷப்பட்டாங்க. तो प्रभु यीशु मसीह के द्वारा जितना भी जो कष्ट आया, उसी कष्ट के बीच में उन लोग हमेशा संतोष ஆகவே நாம் ஜெபிக்க பண்ண வேண்டும். ஆண்டவர் எந்த விதமான உபத்திரவத்திலும் நான் உன்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். प्रभु यीशु मसीह बताते हैं कोई भी तकलीफ आए और आपको हम कभी नहीं छोड़ूंगा बोल के प्रभु बता रहे हैं। इसलिए उस विश्वास के साथ हम प्रार्थना में रहना जरूरत है। இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். ये प्रतियों का काम है, उसी में
हम कई जगह में इसके बारे में लिखा हुआ है। அகரிப்பாக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் மற்றும் பெலிஸ்க்கு முன்பாக நிற்கும் பொழுதும் கடல் பிரயாணங்களிலும் சிறைச்சாலையிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் பயப்படாமல் அவர்கள் ஊழியம் செய்ததனுடைய காரணம் அவர்கள் தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள் என்பதை அவர்கள் அறிந்ததினாலே. अगर अग्रिप्पा का सामने खड़े हो जाओ और किसी जो अधिकारी लोगों को सामने खड़े हो जाओ, लेकिन कभी अब हम लोग डरते नहीं है और प्रभु का काम किए में इसके बारे में ये प्रतियों का काम में पढ़ सकते हैं। ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தின் காரியத்திற்காக நாம் பயந்து நாம் ஒருபொழுது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். इसलिए ये बातों में हम सावधान रहना है। ये जो दुनिया में जो भी खतरा आए और परेशानी आए उसके बारे में हम कभी नहीं डरेंगे। இன்னைக்கு நிறைய நடக்குது, அவங்கள பயமுறுத்தி அவங்கள என்ன செய்றாங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி ऐसे भी பண்றாங்க. जब बात चलते हैं, लोगों को डराते हैं, तो वो डरा कर और प्रभु से उन लोगों को दूर ले जाने वाला काम बहुत चलता है। அதனாலதான் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, தேவரீர் அவர்கள் பயமுறுத்துதலை நீர் கவனித்துக் கொள்ளும். इसलिए वहां पे देखते हैं जो है जेल से बाहर आने के बाद भी नहीं डरना नहीं जरूरत नहीं है। इसलिए ये कामों को प्रभु आप देख लेना बोल के उन लोग प्रार्थना भी कर रहे हैं। ஆண்டவர்கிட்ட போட்டாங்க. जो प्रभु के सामने उन्होंने बातों को रखे। இப்ப நம்ம கடைசி காலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். तो आखिरी दिन में हम जी रहे हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சீக்கிரமா तो இருக்குது. हमारा प्रभु यीशु मसीह का जो आगमन है वो बहुत जल्दी होने वाला है। நம்மை பயமுறுத்துறாங்க. हम लोग भी शायद उन लोग डरा सकते हैं। நாளைக்கு என்னென்ன சட்டங்கள் வருது யாருக்கும் தெரியாது. तो कल का दिन में क्या क्या ये जो है जो सट विरोध आने वाला हम बताते नहीं। தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. जो तमिलनाडु गवर्नमेंट के लिए तमिलनाडु गवर्नमेंट है, लेकिन எங்களுக்கெல்லாம் நேர சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். सो जो आइलैंड है अंडमान है, इन लोगों के लिए सेंट्रल गवर्नमेंट है। ஆகவே சட்டங்கள் எப்படியும் வரலாம். इसलिए जो सट जो विरोध कैसे आने वाला हमको அது मालूम नहीं। நம்மை பாதிக்க கூடியதாக இருக்கலாம். वो शायद वो हमको विरोध भी हो सकते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, जो प्रभु यीशु मसीह क्या बताते हैं, அதற்கு பயப்பட வேண்டாம். सो वो उसके बारे में हम डरने की जरूरत நீங்கள் नहीं है। விசேஷித்தவர்கள். आप लोग विशेष लोग हैं, யாருக்கு பயப்படணும்? किसके लिए डरना है? ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒன்று சேர நரகத்திலே தள்ளக்கூடியவருக்கு பயப்படுங்க. जो आत्मा है और शरीर है, ये दोनों को जो नरक में डालने वाला वो प्रभु को आप डरना जरूर है। நம்முடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். जो हमारा बीच में जानना जरूरत है। எங்க தீவுல சமீபத்துல ஒரு மராட்டி சகோதரி, அவங்க பேரு மாதுரி. हमारा जो आइलैंड है वो मराठी मरा सिस्टर है, उसका नाम, அவங்களுக்கு கணவன் 2 பிள்ளைகள் உண்டு. उनका एक पुरुष है, 2 बच्चे हैं। पुरुष तो एक ही है. अच्छा ये आपका, अच्छा आपका आइलैंड में एक ही रहता है क्या? पुरुष 2 बच्चे. सो आइलैंड में भी एक ही पुरुष रहता है? இல்ல पुरुष एक बच्चा है. एक पुरुष है, 2 बच्चा है। ठीक है. அருமையான தேவனுடைய பிள்ளை அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு ரெகுலரா வராங்க. तो उन लोग प्रभु यीशु मसीह को जान लिए और हमारा कलीसिया में आना चालू हुआ। மராட்டிக்காரங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியும். तो मराठी लोग कैसे रहते हैं आप लोगों को मालूम है? ரொம்ப அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கோவப்படுறவங்க, ரொம்ப கிறிஸ்தவத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க. तो उन लोग बहुत गुस्सा आता है और जो क्रिस्त विश्वास है उसके विरोध चलने वाला है। சகோதரி எல்லா மீட்டிங் வருவாங்க, எல்லா சிஸ்டர்ஸ் மீட்டிங், பைபிள் ஸ்டடி, ஆராதனை எல்லாத்துலயும் வந்து நல்ல உற்சாகமாக கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய அருமையான ஒரு சிலை. लेकिन हमारा कलीसिया में जो भी मीटिंग चलता है, सारे मीटिंग में सिस्टर आती है। அவங்க மாமியாருக்கு தெரிஞ்ச அவங்க மாமியார் கேட்டாங்களாம். तो वो मामियार सास तो वो जो सास पीने के चास नहीं है ना, सास ये सास वो सास है, उन सास बोलते हैं सास। वो भी आती है। அவங்க மாமியார் கேட்டாங்களாம், நம்முடைய மதத்துல எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கு. अरे भाई हमारा जो है जो धर्म में बहुत सारा जो है कोड़ी करोड़ का भगवान है। அதுல ஒண்ணு கூட உனக்கு கிடைக்கலையா? अरे एक भी तुमको मिला नहीं क्या? இந்த இயேசு கிறிஸ்து கிடைச்சாரா? ये जो यीशु मसीह तुमको मिला क्या? மாதிரி சொன்னாங்களா? माधुरी जी ने सिस्टर ने बताई, எத்தனை கோடி தெய்வங்களை வச்சாலும் தேவர்களை வச்சாலும் இந்த இயேசு கிறிஸ்துக்கு சமமாக जितना करोड़ भगवान को भी रखो, लेकिन ये यीशु मसीह को समान कोई नहीं है। நான் இந்த இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் விட மாட்டேன். ये यीशु मसीह को कभी मैं छोड़ूंगी। அருமையானது இதான் பயப்படாமல் இருப்பது. ये जो
नहीं डरना बात है। ஆகவே நாம் இதற்காக சாதாரண எடுக்கிறோம். வரும் நாட்கள் இந்த காரியத்திற்காக நாம் விசேஷமாக ஜெபம் பண்ண வேண்டும். நாமும் தைரியமாக இருக்க வேண்டும். ये बातों का साधारण रीति से हम नहीं लेना है, इसके लिए प्रार्थना करना बहुत जरूरत है। ஆகவே யாருக்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். इसलिए हम ये जानना जरूरत है किसके लिए डरना और किसके लिए नहीं डरना। தேவனுக்கு பயப்படணும். जो विश्वास करते हैं प्रभु को हम डरना जरूरत है। இஸ்ரவேல் மக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு காரணம் தேவனுக்கு பயப்படல. जो इसराइलाइट लोग हैं उन लोग यही गलत किए हैं, उन लोगों ने प्रभु का कभी नहीं डरा। ஆண்டவருக்கு பயந்தா அவங்க ஆண்டவர் செய்த காரியங்களை நினைச்சிருப்பாங்கல்ல. अगर प्रभु का डर उन लोगों के हृदय में होगा तो प्रभु ने उन्होंने उनके जीवन में जो काम किए हैं वो हमेशा उन लोग याद करेंगे। 1 சாமுவேல் 12:24 சாமுவேல் அதுதான் சொல்றாரு. 1 सामुएल और 12:24 में देखेंगे तो सामुएल यही बताते हैं நீங்கள் அவருக்கு பயப்படுங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க. इस्राएल लोग तुम लोग प्रभु को डरना जरूरत है। அவருக்கு உண்மையா இவரை நேசிங்க. उन लोग सचमुच उनको प्रेम करना जरूरत है। மகிமையான காரியங்களை சிந்தியுங்கள் சொல்றாரு. महिमा का कारण काम को आप लोग सोचना जरूरत है। இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் செய்யல. एक सब काम इसराइल लोग किया नहीं। அவங்க இருதயம் எகிப்தை பார்த்து இருந்துச்சு, பாவத்தை उन लोग பார்த்து का हृदय जो इजिप्ट के द्वारा देख रहे थे। எல்லாருக்கும் ராஜா இருக்காங்க, எங்களுக்கு ராஜா இல்ல, அதான் அவருடைய எண்ணம். सभी लोगों का राजा है लेकिन हमको कोई राजा नहीं है। கர்த்தர் நடத்தின விதங்களை நினைக்கிறதே जो கிடையாது. प्रभु ने चलाया रास्ता वो कभी सोचा ही नहीं। நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்களை நினைச்சாலே நமக்கு தைரியம் கிடைக்கும். जो प्रभु ने हमारा जीवन में जो महिमा का काम किए हैं उसको हम याद करेंगे तो हमारा दिल में बिल्कुल धैर्य आएगा। எங்களுடைய ஃபேமிலி ஜெபத்துல நாங்க எல்லாத்தையும் நினைக்கிறது உண்டு. जो हमारा जो परिवार का जो प्रार्थना है सभी को हम याद करते हैं। என்னுடைய சிறு வயதில இருந்து தாய் தகப்பன் இறந்ததுல இருந்து பெத்தேல் விசுவானி படித்தது, அப்புறம் அந்தமானுக்கு போனது, இத்தனை ஐயோ ஆண்டவர் செய்த ஆச்சரியமான காரியங்கள் எண்ண முடியாது. जो मेरा जीवन में जो प्रभु ने किया, मेरा माता पिता मर गए थे और गुजर गए थे, और जो बेतेल में जो मैंने कैसे पढ़ाई किया, सो छोटा बचपन से प्रभु ने कैसे चला है सब कुछ मैं याद करके प्रभु को धन्यवाद करता हूं। விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலையேறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எவ்வளவு மகிமையான காரியம். जो अमूल्य रत्न बहाकर प्रभु ने अमूल्य जो उद्धार ने दिया वो कभी हम भूल नहीं सकते। இதை நினைக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ये जो बातों को सोचते हैं वो कभी नहीं डरते हैं। நாம் தேவன் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். तो हमारे जीवन में जो प्रभु ने महिमा काम किए उसको हमेशा याद करना जरूरत है। சிந்திக்க நமக்கு பலன் கிடைக்கும். जितना सोचते हैं वो सोच के द्वारा हमारा जीवन में बल सामर्थ्य मिलेगा। அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. वही बातों को प्रभु ने யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது. जिसको डरना जिसको नहीं डरना। சமயம் குறைவு, அடுத்ததாக போகலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. 8ல இருந்து वचन 8 को पढ़ेंगे। 8ல இருந்து 8 से पढ़ेंगे। மனுஷர் முன்பாக அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கைப்படுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான்। जो मनुष्य के बीच में बताना जरूरत है, मनुष्य के सामने इनकार नहीं करना चाहिए। அப்போ நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். तो मनुष्य के बारे में हम प्रभु के बारे में बताना बहुत जरूरत है। இயேசுதான் கிறிஸ்து தெய்வகுமாரன் என்கிற அறிக்கையை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கணும். प्रभु यीशु मसीह वही है, एकलौक पुत्र है, वो सभी बातों को बताना जरूरत है। நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்யணும். जो बात हम बताते हैं, जो काम हम काम करते हैं उसके द्वारा प्रभु यीशु मसीह के बारे में मालूम होना चाहिए। அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம இதை பார்க்கிறோம். जो प्रतियों का काम है उन लोगों के बीच में हम देख सकते हैं। அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, இவர்கள் இவ்வளவு பேசுறாங்களே, இவ்வளவு ஞானமாய் எப்படி இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று மத்தவங்க சொல்றாங்க. जो लोग देखते हैं उन लोगों को देखे जो इन लोग इतना काम करते हैं, ये बिल्कुल प्रभु यीशु मसीह के द्वारा इन लोग का काम करते हैं बोल के गवाही बताते हैं। அந்தியோகியாவிலே விசுவாசிக்கக்கூடிய சீடர்களை பார்த்து சொல்றாங்க இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி। जो अंधियोग में शिष्य लोग हैं उन लोगों को देख के बताते हैं ये मसीह के लोग हैं। இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றதுக்கு சிலவங்களுக்கு வெட்கமா இருக்குது. अगर कुछ लोग हैं जो मैं प्रभु यीशु मसीह को विश्वास करता हूं बोल के बोलने के भी उन लोगों को बहुत शर्म लगता है। அருமையான தேவனுடைய நாளைக்கு எங்க கொண்டு ஆண்டவர் நம்மளை நிறுத்தலாம். प्रभु यीशु मसीह हमको कहीं भी ले जाके खड़ा कर सकते हैं। அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்தலாம். और किसी अधिकारी को सामने खड़ा हो सकते हैं। எல்லா நிலைமையிலும் நாம் விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்பதை மறக்காதபடி அறிக்கை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். कोई भी परिस्थिति आवे लेकिन हम प्रभु मसीह का लोग हैं बोल के गवाही देने के लिए हम गवाही देने के लिए तैयारी रहना जरूरत है। சபையிலும் அறிக்கை செய்ய வேண்டும், வெளியே அறிக்கை செய்யணும். जो कलीसिया में भी गवाही देना जरूरत है और बाहर भी देना जरूरत है। பவுல்
தீமோத்தேயுக்கு அதானே எழுதுறார், உன்னுடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா तो இரு ये சொல்றார். बातों को पौल और तीमुथियुस को और अपना पत्रिका द्वारा लिखते हैं। வெளியே நாம் உலகத்திற்கு நாம் உலகத்திற்கு முன்பதாக அறிக்கை செய்யக்கூடியவரா இருக்கணும். जो दुनिया में बताना भी बहुत जरूरत है। எங்க தீவுல சம்சீர் சிங்னு ஒரு சர்தார் பையன் जो உண்டு. हमारा जो आइलैंड है समस्ती के एक सरदार भाई है। அவரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் முன்பதாக விசுவாசத்துல வந்தது. तो 12-13 साल पहले वो विश्वास में आए हैं। இப்போ ஜோகிந்த நகர் அந்த சபை அப்புறம் கேம்பல் வைக்கு வந்து அவன் ஊழியத்துல உதவி பண்ணிட்டு जो இருக்கான். जोगिंदर नगर बोल के एक जगह में कलिसिया है, उसमें बहुत उन्होंने मदद करते हैं। அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பாரு. हमेशा यीशु मसीह के बारे में बताने के लिए, गवाही देने के लिए प्रभु उसको हमेशा मौका அங்கே देते रहते हैं। குருதுவார் இருக்குது பஞ்சாபி, அங்க எல்லாம் கூடுவாங்க, இவங்க எல்லாம் போக जो மாட்டான். गुरुद्वार भी है लेकिन वहां पे इन लोग नहीं जाते हैं। அவனை கூப்பிட்டு அவனை கேலி பண்ணுவாங்க, திட்டுவாங்க. और उसको किली उठाते हैं और उन लोग को उनको गाली सुनाते हैं। அவங்க அம்மா வந்து ரெகுலராக சிஸ்டர்ஸ் மீட்டிங் வருவாங்கன்னு उनका ரசிக்கப்படல. माता जी है, वो हमारा जो कलिसिया में जो सभी मीटिंग में आती थी, அவங்களும் ஆனா குருதுவாருக்கும் போவாங்க. वो गुरुद्वारा भी जाती है। அப்ப ஏன் இப்படி சம்சீர் சிங் இப்படி ஆயிட்டான் அப்படி சொல்லி அவனை அங்குள்ளவங்க அவங்கள அவன் அம்மா ऐसा- மூலமா அவனுக்கு ये தொந்தரவு शमशेर கொடுப்பாங்க. सिंह ऐसे कैसे बन गया बोल के वो माता जी को भी वो किली उठाते हैं। ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சம்சீர் சிங் இதுவரைக்கும் அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அறிக்கை பண்ணக்கூடியவனா இருக்கிறான். हाँ, लेकिन ये जो शमशेर सिंह है आज भी प्रभु यीशु मसीह की गवाही देने में सामने खड़े रहते हैं। அவனுடைய சொல்லும் செயலும் அவன் கிறிஸ்தவன் விசுவாசி என்பதை காண்பிக்கின்றது. वो अपना बातों में और कामों में, सभी कामों में वो प्रभु यीशु मसीह की गवाही बताते हैं। தீவு முழுவதும் தெரியும் சம்சீர் சிங் ஒரு கிறிஸ்டியன் சொல்லி. वो जो पूरा आइलैंड में मालूम है ये शमशेर सिंह है, ये मसीह का भाई है। எக்காரணத்தை கொண்டு விக்கிரங்க கோயிலும் மற்ற இடங்களிலும் செல்வது அவன் கிடையாது. कोई भी कारण की वजह से वो विग्रह का कभी आराधना नहीं करता। அருமையான தேவனுடைய பிள்ளை, அறிக்கை செய்வது என்பது எல்லாம் அங்க அப்போஸ்தலர் அப்படிதான் அறிக்கை பண்றாங்க. इसी द्वारा जो प्रत्येक लोग है वो अपने ऐसे ही प्रकट किए हैं। அகிரிப்பா ராஜாக்கு முன்பதாக பவுல் அறிக்கை பண்றாரு. जो अग्रिपा राजा है उसके सामने पौल जो प्रकट करते हैं, நீர் மாத்திரம் இல்லைங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். सिर्फ तुम नहीं है, सभी लोग जो मसीह के लोग बनना जरूरत है। அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் ஒரு சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். जो प्रभु विश्वास प्यारे मित्रों और भाई बहन और आप और मैं और सभी प्रभु का गवाही बनकर जीना जरूरत है। படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களை படிக்கக்கூடிய இடத்துல அல்லது பல இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். पढ़ाई करने वाला और कई जगह में काम करने वाला ऐसे परिस्थितियां कभी भी आ सकते हैं। உங்களுக்கு விசுவாசத்திற்கு பரீட்சை வரும். वो आप लोगों का विश्वास है, उसका परीक्षा भी आ सकते हैं। தைரியமாக அறிக்கை பண்ணுங்க. और बलन के साथ और गवाही करना बहुत जरूरी है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்பட்ட இரட்சிப்பை நீங்கள் தைரியமாக பிரபு இயேசு சொல்வதற்கு மசீஹ் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். प्रभु यीशु मसीह के जो द्वारा उद्धार मिला है, वो उद्धार को कभी भी गवाही देने के लिए आप लोग खड़ा रहना जरूरत है। அதான் 11வது 12வது வசனத்துல பார்க்கணும். வாசிங்க 11-12. उसको 11-12 में हम पढ़ते हैं। இன்றையும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் எப்படி எண்ணத்தில் மாறுத்தமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். எஸ், இது ஆயத்தம் பண்ணக்கூடிய மேடை இந்த இடத்துல. ये जो लोगों को तैयार करने वाला जगह है। ஆனால் நாம் ஆயத்தம் இல்லாத நேரங்களில நம்மள அப்படிப்பட்ட இடத்தை கொண்டு போவாங்க. लेकिन कभी हम तैयारी नहीं रहते, उसी जगह में भी हम जा सकते हैं। எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊழியத்தின் இடங்கள்ல வருவது உண்டு. तो हमारा जो அங்க நிற்க வேண்டும். ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்காரங்க இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. कभी कभी हमारे जीवन में भी ऐसे ही होता है, कोई अधिकार लोग रहते हैं, जो बड़े बड़े लोग रहते हैं, उसके सामने कभी खड़े होना पड़ा। ஆம், அந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். उसी जमा में नाम प्रभु हमको सहायता करते हैं, எப்படி பேச வேண்டும் என்று உதவி செய்வார். जो बात हम बताना वो भी देते हैं। இது இப்படிப்பட்ட காலம் இனி சீக்கிரம் மாறப்போகுது. ऐसे दिन जल्दी आने वाला है। ஐயா எனக்கு வராது என்று யாரும் நினைக்க முடியாது. ऐसे तो कभी नहीं आने वाला। ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தலாம். ये कभी नहीं आने वाला बोल के हम सोच नहीं सकते हैं, कभी भी ये हो सकते हैं। என்னையும் கொண்டு போய் நிறுத்தலாம். எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். आपको भी और मेरा भी कभी भी प्रभु खड़ा कर सकते हैं। எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று நாம் யோசிக்க வேண்டாம். ஜெபத்தோடு கூட பரிசுத்தாவின் துணையோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். क्या बात करना, क्या बताना बोल के हम सोचने की जरूरत नहीं, लेकिन पवित्र आत्मा का शक्ति सामर्थ्य के द्वारा जो बात बताना वो बताते हैं। நான் இப்ப வாசித்த அந்த 12 வசனங்கள்ல
जो हमने पढ़े जो 12 वचन है, சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியே இருந்து உபத்திரங்கள் வருகிறது. जो कलीसिया में है और कलीसिया के बाहर से भी उपद्रव आ सकते அப்ப हैं। எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், इसलिए सावधान रहना जरूरत है। பயப்படாமல் இருக்க வேண்டும். जो नहीं डरना है, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும் என்பதை பார்க்கிறோம். इसलिए प्रभु यीशु मसीह को प्रकट करना जरूरत है। இது எல்லாம் அவங்க காலத்துல நடந்துச்சு. ये सभी बात उसी जमाने में हुआ था, அதேதான் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. वही काम आजकल भी चल रहा है। அவங்களுக்கு வந்த பரீட்சை சோதனை தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. जो उन लोगों को परिचय आया और शोधन आया, वो आजकल हमको भी आ सकते हैं। நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். इसलिए कैसे रहना जो सोचना जरूरत है। நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறாரா என்று யோசித்து பார்ப்போம். इसलिए हमारे जीवन के द्वारा प्रभु यीशु मसीह का महिमा होता है नहीं, है सोचना जरूर। ஆகவே உலகம் ஆண்டவரை அறியாத மக்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதையும் செய்யலாம். इसलिए ये दुनिया और सब कुछ जो प्रभु यीशु मसीह लोगों को विरोध कभी भी हो सकता है। ஆனால் நம்முடைய ஆண்டவரும் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவார். हाँ, फिर भी प्रभु यीशु मसीह सभी बातों को बाहर लाने वाला है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். प्रभु यीशु मसीह जल्दी आने वाला है, நியாயம் தீர்க்க வர वो இருக்கிறார். न्याय करने के लिए आएंगे। ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, इसलिए प्रभु मसीह का लोग है, எச்சரிக்கையாக இருந்து सावधान रहना जरूरत है। தேவனுக்கு பயந்து वो प्रभु का डर लेना जरूरत है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணக்கூடிய விசுவாசிகளாக கடைசி பரியந்தம் ஜீவிக்க தேவன் प्रभु यीशु मसीह को प्रकट करने वाला विश्वासी बनकर जीना बहुत जरूरत है। கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக கர்த்தரை प्रभु ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह इस बातों को आशीष करेंगे, प्रभु को धन्यवाद करेंगे। பாடல்ல ஒரு ரெண்டு சரணங்களை பாடலாமா? 249 ये जो तमिल में गाना है गाएंगे 249 249। ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்து எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த பக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி அன்புவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. प्रभु यीशु मसीह का नाम महिमा होंगे। फिर भी एक बार आप लोगों को मैं धन्यवाद करता हूँ।